Hmm. Hello everyone, வெல்கம் பேக். இப்போ தான் வந்து ரெண்டாவது வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவை இப்போ தான் பண்ணி முடித்தோம். அப்லோட் பண்ணேன் யூடியூப்பில். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டுனா இருங்க, உங்களுக்கு இப்படியே காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே வரட்டும். அந்த சேனலில் ஓகே இதாக இருக்குது பாருங்கள், இதான் நம்ம சேனல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒரே ஒரு வீடியோ தான். ரொம்ப காலியாக இருக்குது, எதுவுமே பண்ணல, வெறும் லோகோ மட்டும் வச்சு ரெடி இருக்கேன். கேம் இன்ஜினியர் 69 அப்படின்னு வச்சுக்க பாருங்க, எப்படி வேறு லெவலில். ஓகே, சரி நம்ம இதை பற்றி நிறைய பேசுவோன்னா. ஸோ இந்த கேமுக்கான ஆசெட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க முடியல. அது என்னென்னா ஒரு சேஃப்டிக்காக வந்து இது அதனால் வந்து பின்டு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோவை. என்ன இது ஃப்ளாப்பி பேர்டு கேம் வருது, அட பாருங்களா. சரி, ஏதோ ஒன்று. இந்த இடத்துல வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுக்கும் வரி பண்ண இந்த கமெண்ட்டை பின் பண்ணல அப்படின்னா அது பின்னும் பண்ண முடியல. அதனால் ஏதோ ஒரு யூடியூபோட கைட்லைன்ஸ் வந்து என்னென்னா, அதாவது நீங்கள் ட்ரஸ்டட் யூஸர் ஆகணும், ட்ரஸ்டட் யூடியூபர் ஆகணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம ஆகிட்ட அப்புறம் ஏதாவது பண்ணிப்போம் சொல்லிட்டேன். ஸோ மேபி நான் எதுவும் நினச்சி பார்க்கல, பட் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த கமெண்ட் அங்கே தான் எங்கேயாவது ஒரு வாரமாக இருக்கும். ஸோ சரி, கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறமா அந்த இதுவாகிடுச்சு, ஒரு மாதிரி ஓகே ஆகிடுச்சு, சேனலில் பின் பண்ண முடியும், கமெண்ட் பின் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து பின் பண்ணிடுவேன் அதை வந்த பிறகு. ஸோ நோ வரிஸ், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த செகண்ட் பார்ட்டு போவோம். ஓகே, செகண்ட் பார்ட்டு. ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. ஓகே ஓகே. அம்மா இது நம்ம ஏன் இங்கே வந்து நிற்கிது? ஆமாம், சாரி, ஏன் நம்ம மறந்துட்டேன், சாரி. இந்த இதை வந்து நீங்கள் திருப்பி அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி போய் மேப்ஸில் போய் ஓப்பன் தான் பண்ணணும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா? இதை அதாவது நம்ம எங்கே மேப்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்க, நம்பர் இருக்குது உங்களுக்கு. கண்டென்ட்டில் மேப்ஸில் போனால் லெவல்னு வச்சுருந்தோம்ல, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ அப்படி தான் வரும், பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை சேவ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு தெரியல, பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கோழி பறக்குதா எப்படி, நம்ம பண்ண கோழி பறக்குது. ஸோ வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோழி பறக்கிற வரைக்கும் பண்ணோம், அது எப்படி எடுத்து வந்துருக்கிற வரைக்கும். நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி இருக்குல்ல, அதாவது புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு திசையா புரிஞ்சாங்களே. சரி, கிராவிட்டி வந்து என்ன பண்ணோம்னா கீழே இழுக்கும், நம்ம அதனால அந்த பூமியில் நிற்கிறோமே, இல்லைன்னா நம்ம வந்து ஸ்பேஸில் இருக்கிற பறப்போம். ஸோ அந்த கிராவிட்டியை வந்து நம்ம அந்த பறவை கொடுக்கணும். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃப்ளாப்பி போர்டில் வந்து பறவை வந்து அப்படியே போகாது, மேலே போய் கீழே வரும், கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து கிராவிட்டி கொடுக்கணும். கீழே வரத்துக்கு கிராவிட்டி கொடுக்கணும், மேலே போகிறதுக்கு வந்து அதோட ரெக்கையை வச்சு அது மேலே போயிடும், கரெக்டாக? ஸோ நம்ம அதான் கொடுக்க போகிறோம். டைம் ஆகிடுச்சு, தூக்கம் வர வருது எனக்கு. பட் சீக்கிரமாக ஒரு 30 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்ட் 2 வந்து ரெடி பண்ணி வச்சிடும். பார்ட் 1 ரெடி பண்ணுறது வந்து வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு கிட்ட ஆகிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஓகே. ஓகே, சாரி பார்த்தேன். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சிக்கன், அதாவது கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட், நம்ம வச்சுருந்தாலும் கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட், அங்கே போயிட்டு இந்த சிக்கன் வச்சுருங்க பாருங்க, இந்த ஃப்ளிப் புக், இதை வந்து என்ன பண்ணுறோன்னா கேப்சலுக்குள்ளே எடுத்துடும். அதை எப்படி பண்ணணும்னா ட்ராக் பண்ணுவாங்க, கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி இது கேப்சல் வச்சுன்னா இதுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது கேப்சலுக்குள்ளே வந்துடும். இப்போ என்ன பண்ணால் கேப்சூலை ஷோல்டன் பண்ணோன்னா கொலிஷன் இங்கே வரும், இங்கே இருக்குது. ஏன் ஸ்டக் ஆகுது? எங்கே இருக்கு கொலிஷன்? கொலிஷன் தேரத்துக்கு வந்து அதை வரைக்கும் பாருங்கள்.
இதை வந்து நோ கொலிஷன் இருக்கணும். இதோ இருக்கு பாருங்க, நோ கொலிஷன். இங்கே பார்த்துக்கோங்க, கேஎஸ்சி ஃப்ளிப் புக், அதாவது நம்ம பண்ண ஃப்ளிப் புக்கில் வந்து இங்கே நோ கொலிஷன் வைக்கணும். இதை வச்சாதான், வைக்கலன்னா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் என்ன ஆகுன்ட்டு. சரியா? இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுங்க இப்போதைக்கு. அது வந்து வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோடிங் எல்லாமே கேம் டெவலப் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு. ஈவன் கிராஃப்ட் இருக்குல்ல, இந்த கிராஃப்ட் வச்சு பண்ணலாம். அது எப்படி நான் சொல்லித்தரேன், நானும் வந்து கோட் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு அதாவது 2024 இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இது பண்ணுறதுக்கு கோடிங் அந்த அளவுக்கு தேவையில்லை கேம் டெவலப் பண்ணுறதுக்கு. பட் பெருசாக பண்ணணும்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ப்ரோக்ராமிங் இப்போ படிக்கலனாலும் லேட்டராக படிச்சுக்கோங்க. ஸோ வந்து கேப்சூல் படிங்க. கேப்சூல் போனீங்க அப்படின்னா சிமுலேட் ஃபிசிக்ஸ் இருக்கா, சிமுலேட் ஃபிசிக்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிசிக்ஸ் சிமுலேட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் இருக்கா, மாஸ்னால் என்னது, வெயிட்டு. இந்த வந்து 100ல் இருக்குது, இதுக்கு 1 வச்சுப்போம். 1ல் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகணும்னா 1ல் வச்சதுனால, அதாவது சிமுலேட் ஃபிசிக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு மாஸ் 1 kg வச்சதுனால என்ன ஆகும்னா ஒரு அந்த அந்த கேப்சூலுக்கு வந்து இந்த கோழியோட வெயிட் வந்து 1 kg டிட்டர்மின் ஆகிடும். சரியா? ஃபிசிக்ஸ் வந்து சிமுலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபிசிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது கேம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். வெப்சைட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட் மேப் டாட் எஸ்ஹெச்ன்ற வெப்சைட்டில் போயிட்டு இதாக இருக்க பாருங்க, இதாக இருக்க அந்த வெப்சைட்டில் கேம் டெவலப்பர் போனீங்கன்னா எப்படி லைனாக படிச்சுட்டு வரும் கேம் டெவலப்மெண்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் ரோட் மேப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் தான் படிச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன வந்து எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து கிளைண்ட் சைடு சர்வர் சைடுன்னு இருக்கும். அதாவது சிங்கிள் பிளேயருக்கு கிளைண்ட் சைடு மட்டும் தான், சர்வர் சைடு போக தேவை. சர்வர் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிபிளேயர் கேம்ஸ் ஆன்லைனில் பண்ணும்போது சர்வர் சைடு வந்து கற்றுக்குவீங்க. ஸோ கிளைண்ட் சைடு பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம், அப்புறம் கேம் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த இப்போ பார்த்தா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேட் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஹெட்டிங்ஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து ரோட் மேப் டாட் எஸ்ஹெச்/கேம் டெவலப்பர். கமெண்ட்ஸ்லாம் போட மாட்டேன், போய் தேடி கண்டுபிடிங்க. ரோட் மேப் டாட் எஸ்ஹெச்னு போட்டாலே வந்துடும். ஸோ அதை போட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் இருக்கும். ரோட் மேப் வேணும்னா அதாவது என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், லைக் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா தெரியல சிலபஸ் இருக்குல்ல, காலேஜ் ஸ்கூலெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிலபஸ் மாதிரி நீங்கள் இப்படி லைனாக அப்படி படிச்சுட்டு அதை பாருங்க. லைன் படிக்கிறோம், முதல்ல கிளைண்ட்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு இது வரும், ஒரு டெஃபினேஷன் மாதிரி. ஸோ அதை போய் படிச்சுக்கலாம். அப்புறம் கேம் மேத்தமெட்டிக்ஸ் போய் மேத் கண்டிப்பாக படிக்கணும். மேக்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கோப்பா. இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்கும். மற்ற இது தெரியல எனக்கு. இன்ஜினியரிங்கில் லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, அப்புறம் வெக்டார் இருக்குது, மேட்ரிக்ஸ், ஜாமெண்ட்ரி, லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது, அஃபைன் ஸ்பேஸு இருக்குது. ஒரு சின்ன டாபிக் மாதிரி எனக்கு வந்தது, அதுக்கு மேலே தெரியல. அப்புறம் யூலர்ஸ் ஆங்கிள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எவன் படித்து என்னத்துக்கு யூஸ் அப்படின்னு சுற்றிட்டு இருப்போம். அதெல்லாமே இங்கே யூஸ் ஆகும். கொஞ்சம் படித்ததெல்லாம் யூஸ் ஆகுது, கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அல்ஜிப்ராலாம் இதில் தான் வரும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து 11th 12th ஃபிசிக்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிலே கவர் ஆகிடும். சென்டர் ஆஃப் மாஸு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அக்ஸலரேஷன், ஃபோர்ஸு, ஜாயின்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். கொலிஷன் டிடெக்ஷன் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக படிங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஃப்ரீ செட் இருக்குல்ல, இதை வந்து ஃபிசிக்ஸ் கரெக்டாக மாற்றணும். ஏன் மாற்றணும்னு நினைக்கிறேன் தெரியல. ஏன்னா ஒன்று அதில் என்னென்ன பண்ணணும்னு தெரியல. இதை நம்ம கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை வந்து ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ண என்ன ஆகுது பார்த்தீங்களா, கோழி தரைக்கு போகுது. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாருங்க. கோழி தலைக்கு போகுது, ஐ மீன் தரைக்கு போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த மாஸ் கொடுக்குறது ஃபிசிக்கல் சிமுலேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஒன்றும் தெரியாது தான், தெரிஞ்சலாம் நான் எதுவும் பண்ணல. நானே ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறேன், நிஜமாலே சொல்கிறேன். ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானாக உட்காந்து பண்ணுறத வந்து பேசிகிட்டே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவென்ட் கிராஃப்ட் இருக்குல்ல, ஈவென்ட் கிராஃப்ட் அதை வந்து முதல் தடவை யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் வேணாம், கேம் ரெடி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரோக்ராமிங் படிக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த கூட்டத்துக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ரோக்ராமிங் வச்சு எனக்கு கேம் ரெடி பண்ண தெரியாது, நான் ப்ளூ பிரிண்ட்ஸ் தான் வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாகணும். இதுக்கு C++ம் C# வேணும் கேமிங்க்கு.
ஸோ தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் படிங்க. ஆமாம், கண்டிப்பாக படிச்சாகணும். நான்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கான்டெக்ட் சென்ஸ் இதில், அதாவது இதில் என்னென்னலாம் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே வரும். சரியா, அது வந்து இதில் போயிட்டு ரைட் கிளிக், ரைட் மவுஸ் பட்டனா இது இருக்குது கொடுத்தோன்னா இங்கே ஒன்று வருதா, இது கிராஃப்ட் தான். நீங்கள் எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும்னா இதை, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு லைன் மாதிரி வருதா, இதெல்லாமே நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும். அதனால் ப்ளூ பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸி. கோடிங் எப்படி மண்டை புரியாத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ப்ளூ பிரிண்ட்ஸும் கண்டிப்பாக புரியாது கொச்சன்னு வச்சிங்கன்னா. அதனால் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தெரியும் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு. எல்லா துணியும் தூக்கின்னு போயிட்டு துவச்சி துணியெல்லாம் பெல்லில் போட்டு மடிக்காமல் என்ன மாதிரி இருக்காதீங்க. மடித்து பத்திரமா கபோர்டில் வைங்க. அப்போ தான் அடுத்த தடவை எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ளூ பிரிண்ட்ஸும். இப்போ என்னென்னா இது இன்புட் கண்ட்ரோல் சிஸ்டம். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது ஒன்று மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா ரைட் மவுஸ் பட்டன், அதாவது மவுஸில் ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கேரக்டர் மேலே போகணும். ஏன்னா ஃப்ளாப்பி போர்டில் வெறும் ஒரே ஒரு இன்புட்டு தான், வேறு இன்புட்டே கிடையாது. ஸோ அதனால் அதாவது நீ மற்ற இன்புட்டை வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. மல்டிபிள் இன்புட்டை வச்சுக்கலாம். லைக் லெஃப்ட் மவுஸ் பட்டன் இருக்கா, இதையும் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பேஸ் பட்டனா, ஸ்பேஸ் கீயாக வரும், ஸ்பேஸ் பார், பேக் ஸ்பேஸ், அதோடைய ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மூணுத்தையுமே போட்டுட்டு கிளாஸ்மா சரி, ஏதாவது ஒன்று மட்டும் போடுவோம். இது இருக்கா, இதில் நீங்கள் மூணுத்தையுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அழுத்தணும். அதை ப்ரெஸ்டன் இருக்குது பாருங்க, ப்ரெஸ் பண்ணால் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஆக்டர் கிளாஸ் கிடையாது. பட் அது போல் கேப்சூல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேப்சூல் தான் பண்ணணும். ஏன் கேப்சூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி இப்போ முக்கியம் கிடையாது. சரியா, இப்போ நம்மளுக்கு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கூடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் கேப்சூல். உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது இமேஜினரி லைன், அதாவது நம்ம புரியாது. சரியா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதான் தள்ளிக்கிட்டே இருப்போம். இந்த கேப்சூல்ல இருந்து செட் ஃபிசிக்ஸ் லீனியர் வெலாசிட்டி இருக்கா, இந்த அதாவது நான் இங்கே பாருங்கள், லீனியர் வெலாசிட்டின்றது இது ஒரு மாடியூல் மாதிரி. என்னென்னா அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப வீடியோ இழுத்துட்டே போகும், புரிஞ்சிருக்கும். சரியா, இவ்வளோ தூரம் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் புரியும். சரியா, ஒரு மாடியூல் ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகும். சரியா, டார்கெட் என்னென்னா கேப்சூல் இங்கே வச்சுருக்க பாருங்க. சரியா, இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணோன்னா, அதாவது ரைட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆக்டிவேட் ஆகணும், லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆக்டிவேட் ஆகணும், ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகணும். ஓகேவா, நம்ம 3 வைப்போம். இதை நம்ம கீழே வைப்போம் இப்படி தனியாக. ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். எடுத்து போகிறது அதே ட்ரெஸ்ஸு கதை தான், எடுத்து போகிறது வசதியாக இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து இன்னொன்று போட போகிறோம், ஆட் இம்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில். ஸோ நம்ம ஆட் இம்பல்ஸ் போகிறோம். அதாவது இதில் மட்டும் இல்லை, நிறைய இது பண்ணலாம். நிறைய இடத்துல நிறைய விதமான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சு வேறு மாதிரி ஃப்ளாப்பி கேம்ஸ் பண்ணலாம். வேறு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இம்பல்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இம்பல்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா பேர்டு, அதாவது கேப்சூலில் மேலே போகிற மாதிரி பண்ணலாம். இது இம்பல்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஃபோர்ட்நைட் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இம்பல்ஸ் கிரனேட்டுன்னு சொல்லுவாங்க. தூக்கி கீழே போட்டோன்னே டப்புன்னு வெடிக்கும், வெடித்தோடனே அது பக்கத்தில் இருக்க எல்லாமே தள்ளி போகும்போது அப்படியே தூரமாக வெடிச்சு போகும். புரியுதா, அதுதான் இம்பல்ஸு. ஸோ இம்பல்ஸ் ஆட் இம்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா, இப்போ அடுத்து நான் பண்ணுறேன்னா இதை இதோட கனெக்ட் பண்ணும். ஓகே, அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு பட்டன், இந்த 3 பட்டன் நம்ம வச்சுருக்கோம், ரைட் மவுஸ், லெஃப்ட் மவுஸ், ஸ்பேஸ் பார்ன்னு சொல்லிட்டு, இந்த 3 பட்டனில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ் ஆகும்போது, அதாவது ப்ரெஸ் பண்ணும்போது கேப்சூல் டார்கெட் கனெக்ட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு டார்கெட் கேப்சூலு. அதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன், அதாவது இது ரன் ஆகும்போது இதுவும் ரன் ஆகும். இதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன், அதாவது அடுத்த லைன் ஆஃப் கோடு மாதிரி. ஓகேவா,
இது ஃபர்ஸ்ட் லைன் கோடு, செகண்ட் லைன் கோடு, தேர்ட் லைன் கோடு மாதிரி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் தேர்ட் லைனில் வராது, கண்டிப்பாக ஒரு 20 லைனாவது போயிடும். அதனால் ஓகே அப்படி நான் இமேஜின் பண்ணி அடுத்த லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து ஏன்னா இதிலிருந்து இதுக்கு சரியா பண்ணுறோம். ஓகே நீட்டாக வச்சு நான் வச்சுக்கணும். ஓகே இங்கே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஜி வேல்யூ கொடுக்கணும். என்னன்னா ஓகே வரேன், இதை வந்து நான் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 515 கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எங்கே போய் போட்டா அது இருக்கா, இந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோழிக்கு கீழே இது வந்து இங்கே இருக்கா சென்டர் தான் வந்து இதில் வரும். 550 வந்து ஜியில் கீழே இங்கே இம்பல்ஸ் வரும். இம்பல்ஸ் வந்த பிறகு மேலே எகிறோம். அதாவது ஃபோர்டீனில் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கும் இம்பல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது இதை வந்து ஒரு ரன் பண்ணி வைப்பான். இந்த பாருங்க ரெடி எகிறதா சூப்பரா வேற லெவலா ஏய் சூப்பர். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃப்ளாப்பி போர்டை வந்து ஒரு முதல் இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க. லெஃப்ட் கிளிக் ஒர்க் ஆகுது, எனக்கு ரைட் கிளிக் ஒர்க் ஆகுது, ஸ்பேஸ் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலான்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தப்பு பண்ணாமல் கண்டிப்பாக வராது. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு இன்புட்டு கிராஃப். இது வந்து கண்டிப்பாக தப்பாக வர சான்ஸ் கிடையாது. ஸோ தப்பாகுது அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு இருக்குது சரியா, அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி நம்ம திருப்பி வந்து ப்ளூ பிரிண்ட்டுக்கு போகிறோம். ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு தடவை வீடியோ பார்த்து ஒரு தடவை கூட கேம் இந்த வீடியோ பார்த்து கேம் ரெடி பண்ணல, அப்படியே பார்த்துட்டே தான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தப்பு இருக்கலாம், தப்பாகவும் சொல்லியிருக்கலாம். மேக்ஸிமம் தப்பு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன் நான். பட் தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட்ஸில் போட்டு வச்சு செய்யாதீங்க. நல்லா எப்படி சொல்கிறது, கடைச்சண்டா வருத்தன்ற மாதிரி. இந்த ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஃபீமேல் யூடியூபர்ஸை வந்து நீங்கள் வெளியே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து திட்டுறீங்க எல்லாரையும், யாரும் வந்தாலும் வச்சு தாக்குன்னு தாக்குறீங்க. அதனால அதனால பயப்பட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னையும் செஞ்சிடறாங்க. நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். டைம்லாம் ரெடி பண்ணி வீடியோ ரெடி பண்ணுறதுலாம் கஷ்டங்க. இந்த மாதிரிலாம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்னென்னா அன்றில் இன்ச்சுன்னு ஹெவி சரியா, கண்டிப்பாக ஹெவி. ஓரளவுக்கு பண்ணலாம், நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தா பண்ணலாம், சின்ன சின்ன கேம்லாம் பண்ணலாம். ப்ராக்டிஸ்க்காக ஆரம்பிங்க, போக போக முடிஞ்சது கேம் டெவலப்பர் நிஜமாலே நீங்கள் கேம் டெவலப்பர் அப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக போக வந்து சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிசி இருக்குது, நான் கேம் விளையாடுறதுக்கு பிசி வாங்கினேன். இப்போ கேம் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதனால் ஹெவியாக இருக்குது. ஸோ என்னோடது சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து ரைசன் i7 1500X, ரைசன் i7 ரைசன் 7 1500X, 32 gigs RAM இருக்குது, DDR4 தான், 3200 MHz, 3070 8GB வேரியன்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அதனால் ஓகே நைஸ். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னமோ ஒன்று பண்ண நினச்சேன். இங்கே இருக்கா ஏதோ ஒன்று மேலே போயிட்டே இருக்கு, வராது கீழே. நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு கீழே வருதா, மேலே போதா வராது. திருப்பி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து மேலே போகக்கூடாது, ஏன்னா அது வந்து மேலே போனால் எப்படி நீங்கள் கேம் விட முடியும், மேலேயே பறந்தே போயிட முடியுமா, தப்புல. அதான் பிளேயர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம் சரியா. அதாவது கேம் வந்து ஒரு கேம் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். கேமோட ஒரு சில பல ஆசட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது லைக் நிறைய இருக்கும். எந்த மாதிரி வந்து கேம் ரெடி பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டோரிஸ் எழுதணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கிளாஸ் அதை ஆக்சுவலாக சொல்லுவாங்க. இதெல்லாமே ப்ராக்டிக்கல் கிளாஸு, தியரிட்டி கிளாஸ் ஒன்று இருக்குது. தியரிட்டி கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. நான் எதை பற்றி படித்து எதை பற்றி கற்றுக்கணும் எங்கே வந்து சொல்கிறது எனக்கு தெரியாது. ஸோ யாருக்கும் வச்சுக்காதீங்க. இன்னுமே சொல்ல போனால் தியரிட்டிக்கல் கிளாஸ் ரொம்ப முக்கியம் கேம் ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே திருப்பி இந்த இடத்துக்கு போகிறோம். நம்ம இங்கே போயிட்டு கேப்சூல் கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஸ்ட்ரெயின்ஸு எங்கே இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் எங்கே இருக்குது, அதான் இருக்குது. இங்கே போகிறோமா, ஓகே. ஏன் இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோழி இருக்குல்ல, நம்ம கோழி இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா மேலே எப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு அப்படி தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, வீடியோ கண்டினியூ கீப் ஆன் வாட்சிங், அப்போ தான் தெரியும், எனக்கு என்ன தெரியல. ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா
எக்ஸ் அண்ட் சி ஆக்சஸில் வந்து நம்ம வந்து ரொட்டேஷன்ஸை லாக் பண்ணிக்கிறோம். சரியா? நம்ம வந்து என்னன்னா மேலே கீழே, அதாவது ஜி ஆக்சஸ் மட்டும்தான் வந்து போக போகுது. கரெக்டாக? சிக்கனு இந்த கோழி வந்து மேலே கீழே இப்படி தான் போக போகுது. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து எங்கே கன்ஸ்டன்ஸை காணும்? கன்ஸ்டன்ஸை லாக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, லாக் பண்ணி வச்சுட்டு எந்த ஜீரோவில் தானே இருக்குது? ஆமாம், ஜீரோவில் இருக்குது. கரெக்டாக பின்னாடி ஜீரோவில் வச்சுருங்க. திருப்பி கீழே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பொசிஷன் லாக்கு, இது ரொட்டேஷன் லாக்கு. சரியா? ஏன்னா பொசிஷன் லாக்னா வந்து அதாவது இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. ஐ மீன் இப்படின்ற மாதிரி. ஓகே, அதாவது அப்புறம் ரொட்டேஷன் லாக்னா சுற்றக்கூடாது, கோழி சுற்றக்கூடாது அப்படின்றதுனால பார்க்குறாங்க. இதை என்ன பண்ணோன்னா கம்பல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து ரன் பண்ணி செக் பண்ணுறோம். ஓகே, நம்ம ரன் பண்ணி செக் பண்ணும்போது ஓகே, இது வந்து ஒரு தடவை மேலே போதா, கீழே வரதுக்கு டைம் எடுக்குது பாருங்களேன். அந்த டைம் பரப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா திருப்பி அதே ப்ளூ பிரிண்ட் போனோம். ஹெவன் கிராஃப் ஸ்டாப் பண்ணல, ஹெவன் கிராஃப் போயிட்டு இப்போ வந்து இங்கே டிக் ரேட் இருக்குது பாருங்கள், ஈவென்ட் டிக்னா என்னென்னா, நீங்கள் வந்து எஃப்பிஎஸ் கேம்ஸ் விளையாட, அதாவது வேலரண்ட், சிஎஸ்கோ அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடிங்கன்னா சர்வர் டிக் ரேட்டுன்னு இருக்கும். 128 இருக்கும் இப்போ டிஃபால்ட்டாக. சிஎஸ்கோ ஃபஸ்ட், அதாவது சிஎஸ்கோ 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 118 2 இருக்கும். ப்ரோ பிளேஸ்லாம் 128 பிட் ரேட்டும், நம்ம நார்மலாக விளாட்றவங்கலாம் வந்து 68 பிட் ரேட்டும் இருக்கும். 68 64, ஆமாம் 64, சாரி மாற்றி சொல்லிட்டேன். என்னன்னா ஒரு செகண்டுக்கு 64 டைம்ஸ் வந்து இன்புட் எடுக்கும், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ வந்து சிஸ்டம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து இதுவாக இருக்கும், மோர் அக்யூரேட்டாக இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கிரிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருங்க பெயிண்ட் எடுப்பேன். இப்போ வந்து இதுதான் கிரிட்டு. சரியா? இதை வந்து 3 பிட் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 3 பிட் ரேட்டு. நான் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது இங்கே ஸ்டார்ட் ஆகுமா? சரியா? ஸ்டார்ட் ஆகும்போது நான் இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே தான் வந்து காட்டும், லெஃப்ட் கிளிக் ஆகும், அதாவது லேட்டன்சி மாதிரி. சரியா? அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் எடுத்து தாண்டி நான் லெஃப்ட் கிளிக் கொடுத்தாலும் எனக்கு வந்து இங்கே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வந்து இதுதான் வந்து டிக் ரேட். ஈவென்ட் டிக் ரேட்னா வந்து அந்த கேமோட ஈவென்ட் டிக் ரேட். இப்போ நம்ம டெல்டா செகண்ட்ஸ்னா அதை டெல்டா செகண்ட்ஸ்னு சொல்ல டிக் ரேட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி அதை பிடிச்சி திட்டாதீங்க, ஐடியா சரியா இல்லை, எனக்கு எதாவது நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா கேப்சல்ஸ் எடுக்கிறோமா. கெட் ஃபிசிக்ஸ் லீனியர் வெலாசிட்டி, அப்புறம் இதை வந்து மாற்றி விட்டுறோம் ஃபங்க்ஷனுக்கு. என்ன ஈவெண்ட் டிக்கர் என்னன்னா ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு செட் ஆஃப், அதான் சொல்கிறேன் 64 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால அந்த ஒரு 64 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒரு செகண்ட். சரியா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, யாரை திட்டாதீங்க திருப்பி, நான் அதை தப்பாக சொல்லியிருந்தேன் கமெண்ட்ஸில் போடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதாவது அந்த ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் டிக் 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 இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி திருப்பி. ஒரு செகண்ட் 64 டிக்கெட்னா 64 தடவை ரன் ஆகும். ஓகே, நீ மாற்றி தான் வந்துட்டானா? ஏதோ தப்பாக கொடுத்த மாதிரி இருக்குது. கெட்டு ஃபிசிக்ஸ் லீனியர் வெலாசிட்டி கரெக்டாக தானே விட்டுருக்கேன். என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவா? ஓகே, நைஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கரெக்ட் எடுத்தேன். ஓகே, இது வந்துருச்சு. என்னன்னா ஜெட்டோட வேல்யூ, அதாவது இது எப்படி பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து என்ன பண்ணோன்னா ஜெட்டோட வேல்யூ நம்ம வந்து எக்ஸ் தான் லாக் பண்ணிட்டோம்ல, ஜெட் மட்டும் தான் மாறுது. ஸோ ஜெட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஒரு சர்டின் வேல்யூ, அதாவது செகண்ட் வேல்யூ இது கிரேட்டர் தேன் இந்த 0 இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் எழுதணும். ஓகே, அதை புரியுதா? பிரான்ச் வரைக்கும் இங்கே வந்து அதாவது இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. இந்த இஃப்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இது போயிட்டு ஐயோ இதில் போயிட்டு இஃப்னு டைப் பண்ணிங்கன்னா பிரான்ச் நீங்கள் வரும். சரியா? அதுதான் வந்து பிரான்ச். இதில் இப்போ வந்து நம்ம என்னென்னா பண்ணிவிட்டு அந்த இது, அதாவது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூனா 1, ஃபால்ஸ் நீங்கள் 1. ஓகேவா? அது கேப்சர் கேப்சர் கீழே இப்போ வந்து நம்மனா ஆட் இம்பல்ஸ். எதுக்கு இம்பல்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இருங்க வரும், எனக்கு ஐடியா இல்லை.
ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இம்பல்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா வந்து எவ்வளோ குடுத்தேன் இந்த தடவ இம்பல்ஸ் லெஃப்ட் கிளிக் 550 வந்து குடுக்குறோமா? அந்த இம்பல்ஸ் வந்து குடுத்தா மேல போகுதா? இப்ப வந்து என்ன பண்றோம்னா, அதாவது கேப்சூலுக்கு 550 வந்து இம்பல்ஸ். அதாவது அந்த பொசிஷன். இம்பல்ஸோட எவ்வளோ மேல போகணும் அப்படின்றது வந்து அந்த பவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அத கீழ வரணும் அப்படின்றதுக்காக -15 நம்ம குடுக்குறோம். சரியா? -15 குடுக்குறோம். ஏன்னா, நம்ம வந்து கேம்ல பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம பண்ண கேம்ல வந்து மேல போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி இப்ப வந்து போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா டக்குனு கீழ வர்றோம். அடுத்த பில்லர் வருதுல்ல அதுக்குள்ள போகணும்ல கேம்ல. ஸோ அதனால அது கீழ வரதுக்காக நம்ம -15 குடுக்குறோம். ஆக்சுவலா இந்த வேல்யூஸ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமா வந்து நீங்க சூஸ் பண்றது எதுவுமே வந்து ப்ரீசெட் வேல்யூ கிடையாது. நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து வச்சு வச்சு பார்த்து செக் பண்ணணும். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து அந்த வீடியோ அந்த இது வேல்யூஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல. வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியும். ஏன்னா நெறைய பேர் வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க. அதனால சொல்றேன். வீடியோ எடிட்டிங் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ வந்து நம்ம இத கம்பைல் பண்ணிட்டோமா? கம்பைல் பண்ணிட்டு, திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணிட்டேனா? இப்போ வந்து என்ன ஒரு மாரியா இருக்குது ஸ்க்ரீனு? போட்டு இருந்துட்டு போகுது. அப்புறம் என்ன? ஒரு மாணிக்கம் இருக்கு. என்னன்னு தெரியல. சரி. ஒரு மாரி எல்லோ லைன் வந்திருக்குது. ஓ! ஓகே, ஓகே. ஸ்கை கிளிக் ஆயிருக்கா? சாரி மை பேட். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஆட் பண்றோமா? கீழ போயிடுச்சு பாருங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டா வரேன் கீழே வருது பாருங்க. டப் டப்புன்னு எவ்வளோ ஒரு மாதிரி ப்ரெஷர் டக்குன்னு வருது. முன்னாடி எவ்வளோ அதிகமாக மேலே போச்சு. இப்போ கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு. ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ வந்து -15 வந்து -10 திரும்பி வைப்போம். -15 தான் போட்டுருந்தான். பட் நான் -10 பண்ணுறேன். ஏன்னா எனக்கே வந்து ஒரு செகண்டில் அவ்வளோ நேரம் கிளிக் பண்ண ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்கும். அதனால தான் மேலே போகுது. ஒரு -5 கொடுத்து செக் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. -5 கொடுத்து பார்ப்போம். -5 எப்படி இருக்குது? ஓகே. இது ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி ரொம்ப மேலே போகல. பட் இன்னும் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ஆமாம் அடுத்ததுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கூட கம்மி பண்ணலாம். ஒரு -4 இல்லைன்னா -3 வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். -4 வச்சு பண்ணுவோம். கம்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தடவை இது பண்ண முடியாது. இதை தூக்கி நம்ம டேப் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வச்சு விட்ருவோம். ஓகே, ஓகே. இது நல்லாயிருக்கு. எனக்கு இது ஓகே. உங்களுக்கு வந்து எப்படி ஓகேவோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அடுத்து வந்து என்னன்னு பார்ப்போம். எப்பாடி ஒரு விஷயம் பண்ணா அவன் எதுக்கு பண்ணான்னு அவனுக்கு இதில் என்ன பண்ணான் அந்த வீடியோவில் இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து கேப்சூலோட வெயிட் நம்ம ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்கா? மாசுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன் தெரியலையே. இங்கே கொடுத்தேன் 1 kg இருக்குது பார்த்தீங்களா? இதை தூக்கி 1000ல் வச்சான். ஏன் வச்சான்னா காட்டும். அதாவது வெயிட் வந்து நானுக்கு வச்சு காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். கீழே இறங்காது பாருங்க. என்ன மேலே ஏற மாட்டேங்குது. மேலே ஏறலையா? போச்சா? நம்ம கோழி முட்டை போட்ட மாதிரி உட்காந்துருச்சு. அந்த மாதிரி உட்காந்து அதனால ஒன்று ஒன்று வச்சிடறேன். இது பண்ணுவோம் நம்ம. ஏன்னா ஏன் வெயிட் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா எல்லாமே ஒன்றில் வச்சு பண்ணலாம். பட் ஏன் வெயிட் அதிகமாக கொடுக்குறோன்னா இப்போ நம்ம வெயிட் இந்த மாதிரி விஷயத்தை அதிகமாக கொடுத்தா தான் நம்ம இங்கே எழுதுகிற வேல்யூஸ் வந்து டெசிமலில் போகாமல் வந்து இன்டீஜர்ஸில் கொடுக்க முடியும். ஏன்னா டெசிமலில் போனோம்னா நம்மளுக்கு வந்து கேம் சைஸ் அதிகமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சைஸில் படிச்சிங்கன்னா தரும் இன்ட்டுக்கும் இது ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது டெசிமல் கொடுக்கணும்னா ஃப்ளோட் வேல்யூ எடுக்கணும். இன்ட்டுனா வந்து 2 பிட்ஸ் 4 பிட்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன இதில் வரும். சரியா? சியில் பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ளோட் வந்து 8 பிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா தெரியல எனக்கு மறந்துருச்சு. ஓகேவா? அதனால் ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா இப்போ 8 பிட்ஸ்ன்னு அப்படி இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் 8 பிட்ஸ்ன்றீங்க. பெரிய பெரிய கேம்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருசாக தெரியாது 8 பிட்ஸ் அப்படின்றது. பெரிய பெரிய கேம்ஸ் செய்யணும்னா இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகும். லேக் அடிக்கும். நிறைய ஃபைல் அதாவது லார்ஜ் சோர்ஸ் பண்ணுறதுனால லேக் அடிக்கும். ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுறதுக்கு 8 பிட்ஸ் எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து 4 பிட்ஸ்லேயே முடிக்கலாம் இன்டிஜர் வச்சு. அதனால தான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்.
அசட்ஸு, லெவல்ஸு. ஓகே. அடுத்து வந்து இத பத்தி பண்றேங்க. இத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு செட்டா முடிஞ்சிருச்சு சார் கரெக்ட்டா. ரொம்ப நெறைய பேசணும்னு நெனைக்கிறேன். வெறும் இது ஒண்ணு இன்புட் மட்டும் தான் குடுத்துருக்கோம் நம்ப. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கதை அடிச்சேன். ஸோ இந்த இன்புட் மட்டும் தான் குடுத்துருக்கோம் நம்ம இதுவரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிரவுண்டு இதில் அதாவது ட்ராப்ஸ் செய்கிறாங்க. அதாவது இந்த இதில் பில்லர்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா ட்ராப் கேமில். அந்த பில்லர்லாம் வந்து செய்கிறோம் பார்ட் 3ல. ஸோ பார்ட் 3 வந்து கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக வீடியோ இழுத்துட்டு போகிறோன்னு இருக்குது. பட் ஜாலியாக தானே இருந்தது. இந்த ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்ம அப்படி ஜாலியாக பேசிகிட்டே இருக்குது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணாதவங்கள ஷேர் பண்ணுறேங்க. ஷேர் பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஜுகேஷனல் வீடியோ. அடுத்து இன்னொருத்த எவனா கேம் டெவலப்பர் ஆகணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனா இருந்தால் தான் ஷேர் பண்ணுவீங்க. பட் ஓகே. ஸோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம். அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கெலாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு கேம் டெவலப்பராக வர்றீங்க. நான் ஒரு சின்னதாக இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களை தூக்கி விட்றது தான். இதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிட்டு போகிறது மட்டும்தான் வந்து அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்லாம் பண்ணும்போது உங்களை லைட்டாக தூக்கி விட்றது தான். அதாவது வீடியோ எடிட்டிங் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக வந்து உங்களுக்கு இப்படி தூக்கி கொடுத்தா தம்பி இந்த இடத்துல இதை வச்சா வந்து வீடியோ ப்ளேஸ் ஆகும்ப்பா, இந்த இடத்துல இப்படி பண்ணால் வீடியோ கட் ஆகும்ப்பா, அதாவது டைம் லைனில் கட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெருசாக பண்ணணும்னா நீங்களாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ ஆல்ரைட் கைஸ், see you all in the next video. Bye bye.